Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீங்க எப்போ அந்த லெஸ்பியன்ங்கிறத உணர்ந்தீங்கன்னு நான் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அவங்ககிட்ட கேளுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்ம ரெண்டு பேர் நான் அதோ சொல்லுவாங்க பதில். நான் 16 வயசுல லவ் பண்ணது இவங்க தான், 17 வயசுல ஸ்டேஷன் போனது எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. நான் லவ் பண்ண ஒரு பர்சனே இவங்க தான். இப்போ உங்களுக்கு மேலே பிடிக்காது, தவா பிடிக்காதுன்னா எனக்கு அது யாரும் எனக்கும் தெரியாது. விட்டு கொடுத்தோம் நிறைய இடத்துல, நான் விட்டு கொடுத்தேன். இதுக்கப்புறம் இவ கூட வாழணும் நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருக்கேன். விட்டு கொடுத்து நிறைய இடத்துல நானும் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால விட்டுட்டு போயிட்டான். என்ன ஸ்டேஷன்ல கட்டி வச்சு? ஆமா, ஒரு கேஸ்ல வந்து இவங்க வீட்டுல என்ன தள்ளி விடுறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் கதையை பேசாதீங்கன்னு சொன்னீங்க, ஏன் பேசுறீங்க? வீட்டு வேலைக்கு போயிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன், ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன், டீ கல்ல இவங்களை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேலத்தில் வேலை பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். அதே டீ கல்ல நானும் வேலை பார்த்துருக்கேன். சும்மா கடை திறப்பாங்க, கூட தூங்குவாங்க. பாருங்க, டிவி கூட இருக்காது, ஒரு தூங்குறதுக்கு ஒரு பெட் இருக்கும், சமையல் ரூம் இருக்கும், தூங்கலாம், ஏந்துக்கலாம். இதே வாய்தானே கலாட்டா சேனல்ல எனக்காக கிளாஸ் கழுவி இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. இதே வாயில தான சொன்னீங்க. இப்போ என்ன நான் வேணாம் போது ஆப்போசிட்டா தப்பா பேசுறீங்க? இல்லனா செஞ்சிருக்காங்க. பேசு, நல்லதே பேசு. நல்லதா பேசாதனால தான் கோவம் வருது. இங்க பாரு, நல்லதா கத்திக்கிட்டு இருக்காதே, நான் டென்ஷன் ஆயிருவேன். நான் கத்திக்கிட்டுலாம் இல்ல. இவங்க மட்டுமே எல்லா கஷ்டம் பட்டாங்கனாலாம் இல்ல, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டன்னு மட்டும் சொல்லாத. அதுல எனக்கு இருக்குது இல்ல. ஆமா, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க ரீல்ஸ்லயும் அந்த யூடியூப்லயும்? 50,000 70,000க்குள்ள எடுத்திருக்கேனே தவிர 70,000 தாண்டது இல்ல. நாங்க ரொம்ப லேட்டா தான் இன்கமே இன்கமும் லேட்டா தான் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுவும் வந்து ஒரு ப்ரோ தான் சொன்னாங்க, இன்னத்துக்குலாம் நீ இன்கம் நல்லா எடுத்துருக்கலாம், ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. சொல்லி கொடுத்தனால தான் நாடகம் மாறீங்களா? நாடகம் ஆடுற மாதிரியே இருக்கு. நான் என்னன்னா நீங்க பேச ஏன் டேட்டூ ரிமூவ் பண்ணீங்க உடனே போயிட்டு? பேர் அடிக்கடி மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அதனாலதான் டேட்டூ ரிமூவ் வந்து அவ்வளோ ஒன்றும் இவங்க மைண்ட் செட்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால எடுத்தேன். ஏன்னா இந்த கை நான் அதிகமாக யூஸ், ஒரு ஹேரா இப்படி பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பிடும் போதா இருக்கட்டும், டக்குன்னு இந்த கை தான் எனக்கு வரதுனால வேண்டாம், நம்மளுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். டேட்டு மட்டும் எதுக்கு? எப்படி சொல்றது, அவங்கள மாதிரி சாதாரணமா கையில குத்தி இருந்தா பரவாயில்ல, எடுத்துட்டு போயிடலாம். அதுதான், அதை நோட் பண்ணுங்க. நான் எடுத்ததான்னு கேட்டாங்களே, கையில போட்டுருந்தா எடுத்துக்கலாம். அவ்வளவு பெரிய டாட்டூ போட்டதுனால நெஞ்சில போட்டு எடுக்கலாம். அவங்களுக்கு இந்த டாட்டூ போடும் போதே வலி வேதனை, அப்படியே கொஞ்சம் உடம்பு முடியாம வந்தாங்க, அப்படியே ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. சரிங்க, நாங்க எடுப்போம் தான், எடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. சும்மா கஷ்டம் தான், மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. இப்போ வரைக்குமே 4 மாசத்துல வந்து அப்பப்போ வந்து ஃபோன்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்திருக்கேன். அப்ப நான் அதான் பண்ணிருக்கேன். இல்ல, நானும் பண்ணிருக்கேன். தெரிஞ்சு வந்திருக்கோம், பாத்துருக்கோம், மீட் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒன்னா சாப்பிடல. எனக்கு ஒண்ணு புரியல, இது என்ன புரிஞ்சதா அர்த்தம்? ஏஞ்சல் சொல்லுங்க, நீங்க எப்போ அந்த லெஸ்பியன்ங்கிறத உணர்ந்தீங்கன்னு கேட்டேன். நான் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அவங்ககிட்ட கேளுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்ம ரெண்டு பேர் நான் அதோ சொல்லுவாங்க பதில். நீங்க சொல்லுங்க குட்டி. நான் ஆல்ரெடி ஒரு எப்படி சொல்றது, பொண்ணு கூட எல்லாம் இருந்திருக்கேன். இல்ல, நான் கேட்கறது லெஸ்பியன் எப்போ உணர்ந்தீங்க? நம்மளுடைய பார்ட்னரை வந்து கேர்ள் தான் அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்ண உங்களுக்கு எந்த வயசு தோணுச்சு? உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படி கேட்டேன். டிரான்ஸ்ஜெண்டர் மாறவங்களுக்கு, இப்போ கே மாறவங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு வந்து ஓகே அவங்க மேலே ஈர்ப்பு அதிகம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படிதான், ஸோ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது, அதனால இப்படி இருந்துட்டேன். இப்படிதான் ட்ரெஸ்ஸிங். ஸ்டார்டிங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் முன்னாடி, அதனால சொல்றாங்க அவங்க இப்படிதான் ட்ரெஸ்ஸிங்கே பண்ணுவாங்க, அதனால இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி நான் லவ் பண்ணதே இவங்கள தான். நான் எனக்குன்னு ஒரு மெச்சூர்டு வயசுலேயே 18 வயசுலேயே இவங்கள தான் லவ் பண்ணேன். 16 வயசுல இருந்து உங்களை வந்து நான் பசங்களே நான் லவ் பண்ணல. நான் 16 வயசுல லவ் பண்ணது இவங்க தான், 17 வயசுல ஸ்டேஷன் போனது எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. நான் லவ் பண்ண ஒரு பர்சனே இவங்க தான். இல்ல, உனக்கு அந்த சூஸ் பண்ற கெபாசிட்டி வந்துச்சா? உங்களுக்கு வந்து மேலா ஃபீமேலான்னு இப்போ உங்களுக்கு மேலே பிடிக்காது? தவா பிடிக்காதுன்னா எனக்கு அது யாரும் எனக்கும் தெரியாது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லெஸ்பியன் கப்பல்னு அறிமுகம் ஆகுறீங்க அப்படின்னப்போ, இப்போ நீங்க வந்து ஒரு லெஸ்பியன் கப்பல்கிட்ட வந்து சண்டை போட நான் பார்த்தோம், நாங்க மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு வாய்ஸுகள் அனுப்பி அவங்க வந்து சண்டை போடல, சண்டை போட வச்சாங்க. ஓகே, அவங்களாம் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அது லெஸ்பியன் கப்பல் கிடையாது, அவங்க ஒரு டிரான்ஸ்மேன். ஓகே, அவங்க லெஸ்பியன் கப்பல் கிடையாது. அவங்க இல்ல, அவங்க டிரான்ஸ்மேன் எங்கேயுமே அட்ரஸ் பண்ணல. அவங்க வந்து லெஸ்பியன் தான் வந்தாங்க.
சொல்லுவாங்களே. அவங்க ஓ அவங்களா? ஓகே Okay. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுட்டாங்க, நீங்களும் புரிஞ்சுட்டாங்க. இது ஒரு சீசனாவே பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாருமே? சீசன்லாம் இல்லண்ணா. நான் இதெல்லாம் சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு போறதா? அதெல்லாம் கிடையாது. நான் செட் ஆவல, பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். பட் இங்கேயே உங்களால ஒண்ணா உட்கார முடியலையே. இது அதான் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் இந்த மாதிரி தான் வாய் தகராறு நிறைய வரும். வாய் தகராறு எனக்கு இல்ல. வாய் பேசுறதுலாம் நீங்க கேட்டீங்க. பொறுமையே கிடையாது, ரெண்டு பேத்துக்குமே இல்லதான். யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுத்தோம் நிறைய இடத்துல. நான் விட்டு கொடுத்தேன். இதுக்கப்புறம் இவ கூட வாழணும் நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருக்கேன். விட்டு கொடுத்து நிறைய இடத்துல நானும் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால விட்டுட்டு போயிட்டா. என்ன ஸ்டேஷன்ல வச்சு? ஆமா, ஒரு கேஸ்ல வந்து இவங்க வீட்டுல என்ன தள்ளி விடுறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அப்ப நான் ஒருத்தவங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்து என்ன வெளியே எடுத்தாங்க. லாஸ்ட் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் என் கூட ஸ்டார்டிங் கதையை பேசாதீங்கன்னு சொன்னீங்க. ஏன் பேசுறீங்க? அவங்க கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 years முன்னாடி நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, வேற கேளுங்கண்ணா. வேற என்னலாம் நீ வந்து இந்த லவ்வுக்காக இறந்துருக்கீங்க? லவ்வுக்காக என்னன்னா, அவங்களுக்காக நான் செய்யாத வேலையே கிடையாது. நிறைய அது ஆல்ரெடி உங்க சேனல்ல கொடுத்துருப்பேன். நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்து உட்காந்துட்டு இவங்களும் நாங்களும் ஒண்ணா உட்காந்துட்டு சொல்லியிருப்பேன். வீட்டு வேலைக்கு போயிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன், ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன், டீ கல்ல இவங்களை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சேலத்துல வேலை பார்த்திருக்கேன். நிறைய இடத்துல வேலை பார்த்திருக்கேன். அதே டீக்கல்ல நானும் வேலை பார்த்திருக்கேன். என்னன்னு கேளுங்க. அதே டீக்கல்ல அவர் வந்து ஒரு வெளில போயிருவாரு. அப்பப்போ அவங்க ஒய்ஃப் கூட சும்மா கடை திறப்பாங்க, கூட அப்படின்னா இங்க பாருங்க, அவங்க டீ கடை ஓனரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, கடை கீ கொடுத்துட்டாங்கன்னா இவங்க டீ கடையை திறப்பாங்க. கடையை நான் பெருக்கி இருக்கேன். அந்த கடைக்கு கோலம் போடணும், தண்ணி தெளிச்சு நான் போட்டிருக்கேன். 2 தானே பண்ணிருக்கீங்க. வீட்டுல வந்து சாப்பாடு. எங்க வீட்டுல என்ன வேலை பார்ப்பாங்க மாதிரி ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு பெட் இருக்கும், டிவி கூட இருக்காது. ஒரு தூங்குறதுக்கு ஒரு பெட் இருக்கும், சமையல் ரூம் இருக்கும், தூங்கலாம், ஏந்துக்கலாம். இதே வாய்தானே கலாட்டா சேனல்ல எனக்காக கிளாஸ் கழுவி இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. இதே வாயில தான சொன்னீங்க. இப்போ என்ன நான் வேணாம் போது ஆப்போசிட்டா தப்பா பேசுறீங்க? இல்லனா செஞ்சிருக்காங்க. எப்பவுமே பேசு, நல்லதே பேசு. நல்லதா பேசாதனால தான் கோவம் வருது. இங்க பாரு, நல்லதா கத்திக்கிட்டு இருக்காதே, நான் டென்ஷன் ஆயிருவேன். நானே பேசிட்டு இருக்கேன், நீ பொறுமையா பேசு. டென்ஷன் ஆயிருவேன் நானு. கத்திக்கிட்டுலாம் இல்ல. இங்க பாருங்க, அதே மாதிரி இதே முகலிவாக்க இங்க இல்ல, அத முகலிவாக்கம் அங்க இருக்குல்ல, அது அந்த இடத்துல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல நாங்க 2 பேர் என்ன பண்ணோம், நான் குக்கிங் வேலைக்கு போனேன். இவங்க வீடு கிளீன் பண்றதுக்கு போனாங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. இவங்களுக்கு மும்பைனால இவங்களுக்கு கிடைக்கலனால சரி வா நம்ம 2 பேரும் அங்கேயே தங்கி எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து நாங்க அங்க தூங்குவோம், எழுந்துப்போம். அவங்களுக்கு எப்பெல்லாம் டீ வேணுமோ டீ போட்டு கொடுத்துருக்கேன். நிறைய வாட்டி டீ போடுவேன், சமைப்பேன். அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் வேணுமோ எழுதி வச்சிருவாங்க. நைட்டே ஆர்டர் போடுவாங்க. நான் அந்த ஃபுட்டு எல்லாமே சமைச்சு நான் வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் சாப்பிடணும். அவங்களுக்கு என் சமையல்னா பிடிக்கும்னால அந்த அக்கா வந்து என்னன்னா ஃபுட்டு வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அதே இடத்துல இவங்க வந்து வீடு கிளீன் பண்றது இந்த வேலையும் பார்த்தாங்க. நானும் வேலை செஞ்சிருக்கேன், இவங்களும் செஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ஒரு வேலையே கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்ணிட்டு வீட்டில் இங்கே ரொம்ப டென்ஷன் பண்ணாங்கன்னு சேலத்துக்கு போனோம். சேலத்தில் போன பிறகுதான் வந்து அந்த டீ கடை இதெல்லாம். அப்புறம் இங்கே இருக்கும் போதும் நிறைய வேலை இவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பார்க்கலன்னு சொல்லலை, இவங்களும் செஞ்சாங்க. நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இவங்க மட்டுமே எல்லா கஷ்டம் பட்டாங்கனாலாம் இல்லை, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டன்னு மட்டும் சொல்லாத. அதுல எனக்கு இருக்குது. ஆமா, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு கே கப்புள் அதுல ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுங்க. எங்க செக்ஸ் வந்து அதிகமா பண்ணாரு. பாத்திருக்கேன். அதனால வந்து நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கா? செக்ஸ் இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் நல்ல கேரிங் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் சும்மா சொல்லணும்லாம் சொல்ல முடியாது. கேரிங் நல்லா இருந்தது. என்னால உடம்பு முடியலன்னா எழுந்து சமைப்பாங்க. சமைக்க தெரியலனாலும் என்னெல்லாம் சமைக்க போடணும் அது எல்லாமே சொல்லி சமையல் பாதி ஃபர்ஸ்ட் கத்துக்கவே தெரியாது அவங்களுக்கு, பேசவும் தெரியாது. சமையல் எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் சொல்லுவேன் இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பா. நான் எடிட்டிங்ல உட்காந்துட்டேன்னா இப்படி செய் அப்படி செய்யலாம் சொல்லுவேன். வேலையும் பார்ப்பாங்க. அதே சமயம் நானும் செய்வேன். நான் எனக்கு எடிட்டிங் ஒர்க் இல்லைன்னா நானும் செய்வேன், இவங்களும் செய்வாங்க. மற்றபடி இந்த டார்ச்சர்லாம் கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க ரீல்ஸ்லயும் அந்த யூடியூப்லயும் சேர்த்து மொத்தமா? ஒண்ணு கூட கிடையாது. 50,000 ரூபாய்க்கு மேல கூட நாங்க சம்பாதிச்சது இல்ல. 50,000 ஆனா வந்து எல்லாமே வீட்டுல இருக்கிற பொருள் முக்கால்வாசி சோசியல் மீடியால எங்க 2 பேரும் சேர்ந்து காசுதான். அது இவங்க தனியா சம்பாதிச்சது கிடையாது, நான் தனியா சம்பாதிச்சது. இவங்க எடிட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல அம்மா ஏதாச்சும் பொருள் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வேலைக்கு போய் பாதி பொருள் வாங்கினேன். நாங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கின காசு தான். எதுவுமே வந்து இவங்க காசு என் காசுலாம் கிடையாது. வீட்டுல இருக்கிறது எல்லாமே நாங்க வந்து சோசியல் மீடியால சம்பாரிச்சு வாங்கினது தான். கொஞ்சம் கொஞ்சம் நான் உழைச்சது அதுல பாதி இருக்கு. மற்றபடி சோசியல் மீடியா நாங்க வந்து இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிச்சது கிடையாது. 1 லேக்லாம் இன்னும் வரைக்கும் எடுக்கல. அந்த யூடியூப் ஒரு அதான் 50,000 70,000க்குள்ள எடுத்திருக்கேனே தவிர 70,000 தாண்டது இல்ல. நாங்க ரொம்ப லேட்டா தான் இன்கமே இன்கமும் லேட்டா தான் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுவும் வந்து ஒரு ப்ரோ தான் சொன்னாங்க, இன்னத்துக்குலாம் நீ இன்கம் நல்லா எடுத்திருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. சொல்லி கொடுத்தனால தான் நாடகம் மாறீங்களா? நாடகம் ஆடுற மாதிரியே இருக்கு. நான் என்னன்னா நீங்க பேசுறீங்க. ஏன்னா சோசியல் மீடியால திடீர்னு சேர்ந்துருக்காங்க. சேரலாம் யாருன்னா பிரிஞ்சவங்க யாராவது சேர்ந்து இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்க? யார் சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும்? எங்கள மாதிரி கப்பல்ஸ் பிரிஞ்சவங்க யார் சேர்ந்திருக்காங்க சொல்லுங்க. நான் எந்த கப்பல்ஸ் நானும் பார்த்தது இல்ல. எனக்கு
எனக்கு ஞாபகம் இல்ல, நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இல்லண்ணா அதான் ஒரு பேர் சொல்லாமே. ஏன் நான் அந்த பேர் சொல்லலாம் உங்களுக்கு பரவாயில்லையா? நான் பேர் இல்ல சொல்லலாம். பேர் சொல்லணும் அவசியம் கூட இல்ல. ஆனா இது வரைக்கும் நான் பார்த்த கப்பிள்ஸ்ல பிளர் போட்டுறீங்க இல்ல அதெல்லாம் கப்பல்லாம் சேர்ந்துருக்காங்க. அதே நாடகம் தானா இங்கேயும் அரங்குறதா? அப்படிலாம் இல்ல எதுவும் இல்லண்ணா. நீங்க சொல்றீங்க 70க்கு மேல வரல அப்படிங்கிறீங்க. அதனால தனித்தனியா யூடியூப் சேனல் வச்சு நீங்க ஒரு கதையை சொல்லி நீங்க ஒரு கதையை சொல்லி அது பார்க்கறதுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு ஏன் வீட்டை காலி பண்ணணும்? நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும்? தனித்தனியா எனக்கு இதெல்லாம் தேவையா? இருக்கிற செலவுல இதெல்லாம் தேவையா? நான் ஏசி மாட்டணும், ஃபேன் போடணும், லைட் வாங்கணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எனக்கு எதுக்கு அடுப்பு கேஸ் எல்லாம் வாங்கி நான் ஒரு வீட்டுல உட்காந்துட்டு தேவை கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? ஒன்றுத்துக்குமே இல்லை. ஏன்னா நான் வாழ போறேன், நான் இருக்க போறேன், அதனால வந்துட்டேன். சும்மா இது வந்து கண்டென்ட் மற்றவங்க மாதிரி நீங்களும் சொல்லாதீங்க. கண்டென்ட்லாம் கிடையாது. உண்மையாலுமே பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம், அது பிரச்சனை இல்ல. பட் இந்த 50,000க்குள்ள தான் வரும் அப்படின்னா எப்படி கார் வாங்குனீங்க? கார் லோன் போட்டு வாங்கியிருக்கோம். மாசம் எவ்வளவு கட்டுவீங்க? மாசம் வந்து 18,000 கட்டுறோம். 18,000 கட்டுறீங்க. அப்ப நிறைய பேர் கமல் என்ன போட்டுருந்தாங்க பாத்தீங்களா? இப்போ சொந்த காருன்னு சொன்னாங்க. இல்ல நிறைய கமல் நாங்களாம் உழைக்கிறோம், எங்கெல்லாம் வந்து எதுவுமே வர மாட்டேங்குது அப்படிலாம் கமெண்ட் நான் எடுத்து காமிச்சனா இல்ல நானே பாத்துறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இவன் எப்படி கார் வாங்கினா அந்த மாதிரி வச்சுல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வெற்றியா ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் நினைவு இருக்கா உங்களுக்கு? நினைவு இருக்குதான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கான சப்போர்ட் ஒருத்தவங்க இருக்கணும்ல. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தேன். கூட 2 பேருமே முன்ன சப்போர்ட்டா இருக்கணும்ல. இவ்வளோ லெவலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆசை தான். அந்த ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்போம். அதுதான் நிறைவேற அது கரெக்டா வந்து நாங்க அது பண்ணி இருந்திருக்கணும். அது பட் ஆனா அதுக்குள்ளே வந்து என்ன இதாயிடுச்சு. பண்ணிருந்தோம்? வீடு வாங்கியிருக்கோம். அது வாங்கி இருந்திருப்போம், கண்டிப்பா வாங்கி இருந்திருப்போம். வாங்கியிருப்போம். ஆனா அதுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு பிரிஞ்சாச்சு. ஏன் டேட்டூ ரிமூவ் பண்ணீங்க உடனே போயிட்டு? பிடிக்கல. அது வந்து என்னன்னா நான் பேர் இந்த கை வைக்கிறதே ரொம்ப பிடிக்கலையா? யூஸ் பண்றேன். அப்படி இல்ல, ரொம்ப இந்த கை தான் நான் அதிகமா சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு தலை வரதா இருக்கும், பேர் அடிக்கடி மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலதான் டேட்டூ ரிமூவ் பண்ணேன். என்ன காரணம்? வேண்டாம், வாழ்க்கையிலே டிஸ்டர்ப் பேர் கூட இருக்க பேர் கூட கூடாது. இருக்க கூடாது. வேண்டாம், எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இவங்க மைண்ட் செட்லாம் வரக்கூடாது அப்படின்றனால எடுத்தேன். ஏன்னா இந்த கை நான் அதிகமா யூஸ் ஒரு ஹேரா இப்படி பண்றதா இருக்கட்டும், சாப்பிடும் போதா இருக்கட்டும், டக்குன்னு இந்த கை தான் எனக்கு வரதுனால வேண்டாம், நம்மளுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். டேட்டு மட்டும் எதுக்கு, அதனால எடுத்துட்டீங்க. ஓகே. உங்களுக்கு ஏன் ஏஞ்சல் நீங்க பேர் எடுக்கல? எப்படி சொல்றது? அவங்கள மாதிரி சாதாரணமா கையில குத்தி இருந்தா பரவாயில்ல, எடுத்துட்டு போயிடலாம். அதுதான், அதை நோட் பண்ணுங்க. நெஞ்சில நான் எடுத்தனான்னு கேட்டாங்களே, கையில போட்டுருந்தா எடுத்துக்கலாம். அவ்வளவு பெரிய டாட்டூ போட்டதுனால நெஞ்சில போட்டு எடுக்கலாங்க, எடுக்கலாம். அவங்களுக்கு இந்த டாட்டூ போடும் போதே வலி வேதனை, அப்படியே கொஞ்சம் உடம்பு முடியாம வந்தாங்க, அப்படியே ஃபுல்லா ஓட்டிட்டு வந்தாங்க. இப்ப எனக்கே இந்த பேர் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்காக நீங்க டேட்டூ எடுத்துட்டு எங்களை பேர் சொல்றீங்க பாருங்க. அவங்க ஒரு vlogல சொல்லிருப்பாங்க, நீங்க கண்டிப்பா பாருங்க. அவங்க எடுத்துட்டாங்க, சின்னதா குத்துனால அசால்ட்டா எடுத்துட்டாங்க. நான் இவ்வளவு பெருசா குத்திருக்கேன், நான் எப்படி எடுக்க முடியும்? அவங்களுக்கு என்னன்னா அது பெருசா குத்திட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க வேணா அவங்க vlogல உனக்கு கண்டிப்பா அவங்க சொல்லிருப்பாங்க, நீங்க பாருங்க. சரிங்க, நாங்க எடுப்போம் தானே, எடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. எடுக்கும் போது நீயே எடுத்துட்டு போயிட்ட லைஃப் வேணும்னு, நான் எதுக்கு எடுக்காம உட்காந்துட்டு இருக்கணும்? எங்களுக்கு எடுக்க டைம் இருக்கு, நாங்க எடுப்போம். ஓகேவா? நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு மைண்ட் செட் இல்லை, நான் எடுப்பேன். உங்களை மாதிரி எடுத்தங்க கவுத்துன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். நாங்க கொஞ்சம் டைம் எடுத்தா எதா இருந்தாலும் பண்ணுவோம். நீங்க வந்து திரும்ப வருவாங்கன்னு நினைச்சிருந்தீங்களா? வருவாங்கன்னு நினைச்சேன். இப்போதைக்கு இதுக்கப்புறம்லாம் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. வந்தாலும் ஏத்துப்பீங்க? வந்தா கஷ்டப்பட்டுட்டு வந்தா கண்டிப்பா ஏத்துப்பேன். ஏன்னா அனுபவிச்சுட்டு வந்தா கண்டிப்பா ஏத்துப்பேன். நீங்க சொல்லுங்க ஏஞ்சல், திரும்ப போவீங்களா? கஷ்டப்பட்டாலும் நான் போக மாட்டேங்க. அதான், ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன், அதனால போக மாட்டேன். அப்படின்னு இல்ல, இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்கிட்ட போன்ல, நீ கண்டிப்பா நீ வருவ திரும்பி, நீ வந்து கஷ்டப்பட்டு நீ என்ன காரணம்? கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? இருங்க ஒரே நிமிஷம். கஷ்டப்பட்டுட்டு வருவேன் நீ, அப்ப நான் உன்னை ஏத்துப்பேன் பாரு அப்படின்னாங்க. அப்படியே வந்தாலும் நான் உன் கூட வர மாட்டேன்னு சத்தியமா நான் சொன்னா இல்லையானே அவங்க கிட்ட கேளு. அப்படியே வந்தாலும் நான் சத்தியமா உன் கூட நான் வரவே மாட்டேன் நானு அப்படி நான் கேட்டேன். கஷ்டம் நான் மட்டும் கால்லாம் பண்ணுவாங்க. என்ன கால் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி? சும்மா கஷ்டம்னா மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கால்லாம் பண்ணுவாங்க. கைப்பையும் கால் பண்றாங்க புரிஞ்சுக்க அப்புறம். இப்போ வரைக்குமே 4 மாசத்துல வந்து அப்பப்போ வந்து பூலாம் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்திருக்கேன். அப்ப நான் அதான் பண்ணிருக்கேன். இல்ல நானும் பண்ணிருக்கேன். தெரிஞ்சு 2 கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா வெளிய ஒரு நாடகம் போறீங்க. வந்திருக்கோம், பாத்துருக்கோம், மீட் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒண்ணா சாப்பிடல, எனக்கு ஒண்ணு புரியல. இது என்ன புரிஞ்சதா அர்த்தம்? உடம்பு இல்லைன்னா வந்து பாத்துருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன். இது என்ன புரிஞ்சதா? நான் உடம்பு முடியல வந்து பார்த்தது வந்து இந்த வீட்டுக்கு வந்தோம்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்து உடம்பு முடியாம 4.5 மாசம் ஆச்சு. யாரா இருந்தாலுமே வந்தாங்க. அத ஒரு வீடு வந்து ஒரு 2 மாசம் 2 மாசம் கூட இல்ல. இந்த வீடு வந்து ரொம்ப ஜாமாலாம் இறக்குனதுமே ரொம்ப உடம்பு முடியாம ஆச்சு. நீ ஏன் வீட்டுக்கு போற, வீடு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வந்துரு. அதான் ஸ்டார்டிங். அப்போதான் அப்போ ரொம்ப அப்படியே இப்படிலாம் இருக்காத பாரு, நீ எவ்வளவு இதுவா இருக்க, முடியல உன்னால, நீ அப்படியே வந்து நான் பாத்துறேன், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டேன்.
அப்பதான் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்திருக்கேன் நானு. அப்படியே வர மாதிரி அந்த உடம்பு முடியாதப்ப வந்தேன்னு சொல்லல. அதுக்கப்புறமும் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய உடம்பு வாட்டி முடியாதப்ப சமைக்க வந்தது கிடையாது. தக்காளி அதுக்கு அடுத்து ஒரு உடம்பு முடியாம வந்தது கிடையாது. அந்த ஒரு வாட்டி வந்தாங்க. இது பண்ணது வந்து அதான். ஆனா இங்க பாருங்க, ஒரு 3 மந்த்ஸாலாம் வரல. அந்த 1 மாசம்லாம் வந்திருக்கேன். 2 மாசம் அந்த 1 மந்த் ஃபுல்லா வந்தாங்க. இங்கதான் இருந்தாங்க, வருவாங்க போவாங்க. அதுதான்மா கேக்குறேன், இங்கதான் இருக்காங்கிறது அது பிரிஞ்சுதான் அர்த்தம். ஏன் பிரிஞ்சு இருக்காங்க இங்க எங்க இங்க இருக்க மாட்டாங்க. பாத்துட்டு ஏமா என்ன வந்து பாத்துட்டு போவேன் ஸ்டே பண்ணியான்னு கேக்குறாரு. அதுதான் சொல்றாரு அவரு. அதுதான் நான் இல்லன்றேன். இல்ல அப்படிலாம் இல்ல. ஸ்டார்டிங் 1 மந்த் வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து வரல. ஸ்டார்டிங் 1 மந்த் பாப்பேன், ஏதாவது தேவையான அந்த 1 மந்த் வந்தாங்க. அந்த 1 மந்த்லயாச்சும் நான் இவங்க கூட வந்துருவேனா அப்படின்றதுக்காக அந்த 1 மந்த் ஃபுல்லா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்துலாம் வரல. இப்போ எதனா இன்டர்வியூக்கு நீங்க போன் அடிச்சீங்களா, இந்த மாதிரி இன்டர்வியூப்பா அப்படின்னு சொல்லி கால் அடிப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, யூடியூப்ல ஏதோ டவுட், சோ அதுக்கு கால் அடிப்பாங்க. ஒரு வாட்டி பேங்க்குக்கு போகும்போது கூட கூட்டு போனேன். ஏன்னா பேங்க்குக்கு வந்து என்னதுன்னா, நீங்க சேர்ந்து இருக்கிறத நீ சராசரி இருக்கிறதா நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா சும்மா சேர்ந்து இல்ல, எதுவுமே இல்லனா மக்கள் முட்டாள் பாப்பாங்க. ஐயோ, ஆனா இதெல்லாம் வந்து நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா சுத்தமா கிடையாது. 1 மந்த் கிடையாது. இப்ப நீங்க வந்து இன்டர்வியூக்கு வர அது நீங்க சேர்ந்துவங்க பிரிஞ்சுவங்க, அது எங்களுக்கு கவலை இல்ல. பட் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பொய்யே கிடையாது. சீரியஸாவே இதான் உண்மை. சீரியஸாலுமே அவங்க விட்டுட்டாங்க. அவங்க நான் தனியா இருக்கேன், அவங்க தனியா இருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.